மனசு போகிறதுக்கு முன்னால ஆத்ம தத்துவம் மனசு போற இடத்துல போய் சேர்ந்திருக்கும். ஆத்ம சைதன்ய பிரகாசமல்லாதக்கு இந்த உலகத்துல வேற ஒன்னும் இல்லையே, அதனாலேயாக்கும் அப்படி சம்பவிக்கிறது. 4வது மந்திரமாக்குமே பாக்கிறோம். வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு സാധിക്കാത്തതാക്കും ഭഗവത് രൂപം. വാക്കുകൾക്ക് അപ്പാർപ്പെട്ട അനിർവചനീയമാക്കുന്നത് നാമം രൂപം ഗുണങ്ങളാലെയാക്കുമേ നമ്മൾ ഓരോന്നും വാക്കുകളാലെ വർണ്ണിക്കണം. ആത്മാവുക്ക് நாமரூபங்கள் இல்லாததினால அந்த ஆத்மாவை ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு சாத்தியமில்லை. பரம்பொருள் அப்படிங்கிற சத்தியத்தை வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. ஆத்ம தத்துவத்தை வாக்கினால எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாதிக்காது. வாக்குகளோட லிமிட் அப்படிங்கிறது மந்திரங்களில இருக்கும். மந்திரங்களோடு ലക്ഷ്യാർത്ഥമാക്കും ഉപനിഷത്തുക്കളെ നമ്മൾ പാക്കറോം. വാക്കുകളോട് ലിമിറ്റില് നിന്നിട്ട് ആത്മതത്വത്തെ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இந்த மந்திரங்கள் மனசுல விசாரம் செஞ்சு நம்ம பகவத் தத்துவத்தை அந்த லட்சியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆத்ம விஷயத்தோடு பிரமாணமாக்கும் உபனிஷத்து அது നമ്മൾ ஆல்ரெடி பார்த்ததாக்குமே. ஈசாவாசிய உபனிஷத்துல 4-5 மந்திரங்கள் வழி என்னவாக்கும் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. வாக்கால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காதத்தையும் டீப்பான தத்துவார்த்தங்கள் இருக்கிற ஆத்மாவை வர்ணிக்கிறதுக்காயிட்டு ஒரு முயற்சி அதாக்கும் இங்க நடக்கிறது. வாக்குகளால சொல்லறதுக்கு சாதிக்காதத்தையும் டீப்பான இந்த மந்திரத்தை பிரயோகிச்சு லட்சியார்த்தமான பரபிரம்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி. ടോപ്മോസ്റ്റ് ജ്ഞാനമാക്കും ഇത്. இந்த ജ്ഞാനം புரிஞ்சுக்கிறதுக்கு பகவானோடு அனுகிரகமே உண்டாகணும். மனசு ரொம்ப ரொம்ப ஸ்பீடுல ஓடக்கூடின எபிலிட்டி இருக்கிறதாக்கும். பிடிச்சு அடக்கிறதுக்கு பிரயாசம் இருக்கிற மனசை விட ஸ்பீடாக்கும் ஆத்மாவுக்கு. அப்படி இருக்கிற அந்த மனசை ஆத்மா ஜெயிக்கிறது. அநேகது இழகாத்ததும் ஏகவுமாயிருக்கிற சதாத்மா. அந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது மனசை விட டாப் மோஸ்டான ஜவீயஹா ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கிறதாக்கும். ஏனதே இந்த ஆத்மாவை தேவாஹா தேவர்கள் ஆப்னுவன் பிராபிக்கிறதில்லை. நம்மளோட சரீரத்திலையும் இந்த பிரபஞ்சத்திலையும் நிறைய தேவர்களாக்கும் இருக்கா. அவளால ஆத்மாவோட சைதன்யத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் கூடி சேர்ந்த அந்த கரணம். മനസ്സ്, ചിത്തം, ബുദ്ധി, അഹങ്കാരം എല്ലാം കൂടിച്ചേർന്ന അന്ധകരണം, പഞ്ചേന്ദ്രിയങ്ങൾ, കർമ്മേന്ദ്രിയങ്ങൾ എല്ലാം ദേവതകളാക്കും. അധിഷ്ഠാന ദേവതകളായിട്ട് ഇരുന്നിട്ട് எல்லாத்தையும் பிரவர்த்திப்பிக்கலாம். நம்மளோட பிளட் சர்க்குலேட் பண்றது, நம்மளோட பிராணஸ்பந்தனம் நடக்கிறது, இதெல்லாம் தேவர்களாக்கும் ஆக்டிவேட் பண்றா. நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், அதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்ட உணவோடு வேஸ்ட வெளியில தள்ளறோம், ஸ்திரீகளில இருக்கிற அசுத்த ரத்தம் வெளியில போறது எல்லாம் தெய்வ சக்தியாலேயாக்கும் நடக்கிறது. பிரஜா சிருஷ்டி நடக்கிறதும் தெய்வ சக்தியாலேயாக்கும். வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் எல்லாம் தேவர்களாக்கும் ஆக்டிவேட் பண்றா. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற தேவர்களுக்கு கூடியும் ஆத்மாவை, அந்த ஆத்ம சைதன்யத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கலை.
தியோதனாது தேவா, பிரகாசிப்பிக்கிறவாளாக்கும் இல்லைன்னா பிரகடிப்பிக்கிறவாளாக்கும் தேவர்கள். கண்களால பிரகாசத்தையும், மூக்கால வாசனையையும், தொக்கால ஸ்பர்ஷத்தையும், காதுகளால சப்தத்தையும், நாக்கால ருചിயையும் நமக்கு தேவர்களாக்கும் அனுபவப்படுத்துறார். தேவர்களாக்கும் விவிதங்களான விஷயங்களை நல்லா ரிசீவ் பண்றதுக்கான சாமர்த்தியம் இருக்கிறவாளாயிட்டு இருக்கா. அந்த அளவுக்கெல்லாம் எபிலிட்டி அவளுக்கு இருக்கு அப்படின்னாலும் சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ சைதன்யத்தை பிராபிக்கிறதுக்கு அவளுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. இன்னலாக்கும் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கறத அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. பூர்வம் முன்னாலேயே அர்ஷது ஆத்மா அப்படிங்கிறது அங்க ஆல்ரெடி இருக்கு. ஆத்மா அங்க இருக்கு. அந்த ஆத்மா இருக்கிற இடத்துக்காக்கும் இந்த பிராணன் அப்படிங்கிறது, அதாவது மனசு அப்படிங்கிறது போறது. தேவதைகள் இந்திரியங்களை பிராபிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆத்மா அப்படிங்கிறது சரீரத்துல பிரவேசனம் பண்றது. கண்கள் வழி நம்ம பொருள் என்னது அப்படின்னு பாக்கறத மனசுக்குள்ள அந்த பொருள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிறது. என்னோட அந்த கரணத்துல அந்த பொருளோட ரூபம் தர்சிக்கிறதுக்கு எனக்கு சாதிக்கிறது. அப்பவாக்கும் அந்த ரூபம் நான் பார்த்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அந்த ரூபம் அப்படிங்கிறது மனசுல இருக்கிறதையாக்கும். அந்த கரணத்துல நான் பார்த்த பொருளோட ரூபத்தை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கிறதையாக்கும் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு வருது. தேவர்கள் பிரவர்த்திப்பிச்சதினாலே ஆக்கும் கண்ணு, மூக்கு, காது இப்படி இருக்கிற இந்திரியங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாயிட்டு இந்த கண்ணு, மூக்கு, காது இதெல்லாம் ஜட பொருளாக்கும். இறந்து கிடக்கிற ஒருத்தரோட சரீரத்திலையும் கண்ணு, மூக்கு, காது எல்லாம் இருக்கு. அத நம்ம நினைக்கணும். அப்ப தேவதைகள் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்றதுனாலேயாக்கும் அந்த இந்திரியங்கள் வழி நம்ம அனுபவங்களை உணர்றோம். பகவத் சைதன்யமான தேவதைகள் அதெல்லாம் ஆக்டிவேட் செய்யறதையாக்கும் நமக்கு இந்திரியங்களால அனுபவங்கள் உண்டாகிறது. இந்திரியங்களால அனுபவிக்கிறதெல்லாம் தேவதா சக்தியாலே ஆக்கும் சம்பவிக்கிறது. தேவதைகள் பிரவர்த்திக்கலை அப்படின்னா நமக்கு இந்திரிய அனுபவங்கள் இல்லை. இந்த தேவதைகளை கண்ட்ரோல் செய்யறதாக்கும் ஆத்ம சைதன்யம் அப்படிங்கிற பரமாத்மா அப்படிங்கிற அந்த பரம்பொருள் ஆட்சியை கொடுக்கலை அப்படின்னாக்கா இந்திரிய அதிஷ்டான தேவதைகள் பிரவர்த்திக்க மாட்டா. தது அந்த பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிறது அத்தியேதி அதிக்கிரமிக்கிறது. அந்நியான அத்தியேதி வேற இருக்கிறத எல்லாத்தையும் இந்த பிரம்ம சைதன்யம் அதிக்கிரமிக்கிறது. தாவதகா எதாக்குமோ அதிஸ்பீடுல ஓடுறது. மனசாக்குமே மனசை விட ஸ்பீடுல ஓடுற அந்த ஆத்மா மனசை ஜெயிக்கிறது. இந்திரிய விஷயங்களோடு பின்னால ஓடி பெடஞ்சு நடக்கிற இந்திரியங்கள் மனசும்
அந்த இந்திரியங்களும் எல்லாம் சேர்ந்தாக்கும் இந்திரிய விஷயங்களோடு பின்னாலே இப்படி ஓடுறது. இந்திரிய விஷயங்களோடு கூட மனசும் சேர்ந்தாக்குமே எல்லா இடத்துக்கும் ஓடி எல்லா விஷயங்களையும் இழுத்துண்டு வர்றது. இந்திரியங்களையும் மனசையும் ஓவர்டேക്ക് செஞ்சு ஓடுறதாக்கும் ஆத்மா. இருந்தாலும் சொல்லப்படுறது திஷ்டது. ஆத்மா அசையாம ஒரிடத்துல நிக்கிறது. இப்பதான் நம்ம பார்த்தோம், மனசை விட அதிஸ்பீடுல முன்னால போய் சேருறது ஆத்மாவாக்கும். இப்ப சொல்லப்படுறது இந்த அளவுக்கு அதிஸ்பீடுல ஓவர்டேக்கு செஞ்சு போனாலும் அந்த ஆத்மா அப்படியே நிக்கிறது, திஷ்டது. പരസ്പര ഓപ്പോസിറ്റ് ആയിട്ട് നമുക്കിത് തോന്നുന്നത്. ഏകവും അസയാതതും സൂപ്പർ സ്പീഡില് ഓടുறதும் எல்லாம் இந்த பரபிரம்மமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அசையாம நிக்கிறதும் பரபிரம்மம் தான். மனசை விட ஸ்பீடுல போய் சேர்றதும் பரபிரம்மம் தான். அப்படியாக்குமானா இந்த பரபிரம்மம் நிக்கிறதா ஓடுறதா? സ്വാഭാവികമായിട്ട് ഓടുന്നത്. ആനാ நிருபாதிகமான நிலைமையில அசையாம நிக்கிறது, சலிக்கிறது இல்லை. பரபிரம்மம் ചൈതന്യമായിട്ട് ശരീരങ്ങൾക്കുള്ള ജീവാത്മാവായിട്ട് പ്രവേശിച്ചതാല് ത്രിഗുണ ரூப ஷட்விகாரங்களுக்குள்ள இருக்கிற சரீரத்துக்கு ரூபம் இருக்கு, விகாரங்கள் இருக்கு, குணங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற சரீரங்களுக்குள்ள இருக்கிற பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் നമുക്ക് രണ്ട് അവസ്ഥയില തെரியപ്പെടുறது. അസേറതായിട്ടും അസയാതതായിട്ടും. ഷഡ്വികാരങ്ങൾ ഇല്ലാത്ത അവസ്ഥയില്, ത്രിഗുണങ്ങൾ ഇല്ലാത്ത അവസ്ഥയില് ஏகபாவமாய் இருக்கிற அவஸ்தையில இந்த பிரம்மத்துக்கு அசைவு கிடையாது. அதே பிரம்மம் ஜீவாத்மாவாயிட்டு சரீரங்களுக்குள்ள இருக்கிறத அதுக்கு அசைவு அப்படிங்கிறது இருக்கிறதாயிட்டு நமக்கு தோணுறது. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் வழியாதான் நமக்கு பார்க்கிறதுக்கு சாதிக்கும். ரெண்டு பேரு ரெண்டு பைக்ல ஏறிண்டு பக்கத்துல பைக்க ஓட்டிண்டு பேசிண்டு போறா நல்ல ஸ்பீடுல. நிறைய கிலோமீட்டர் இவா இப்படி தாண்டி போயாச்சு ரோட்ல. அப்ப ரோட பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ஸ்பீடா போறது. യഥാർത്ഥത്തില அவ நல்ல ஸ்பீடுல சஞ்சாரம் பண்ண மட்டும் சேரா. ரெண்டு பேரும் ரெண்டு வண்டியில உட்கார்ந்து பேசிட்டு நல்ல ஸ்பீடுல போயிட்டு இருக்கா. இங்க ரோடும் ரெண்டு வாகனத்தில இருக்கிற யாத்திரக்காரையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். டூ வீலர்லயாக்குமே அவ போறா, ரோட்ல அவ ஸ்பீடுல யாத்திரை பண்றா. ரெண்டு வாகனங்கள் பக்கத்துல தூரம் இல்லாதக்கு அக்கும் அவ யாத்திரை பண்றா. அதனாலேயே அவளுக்குள்ள அவ பேசுறதெல்லாம் அவளுக்கு கேட்கறது.
2 பைக்ல 2 பேரும் அப்புறக்கும் இப்புறக்கும் பேசுறா. ஆனா ரோடு அப்படின்னு பார்த்தா இந்த வண்டி வாகனம் கிளம்பின இடத்துல இருந்து இவாப்பா நிறைய தூரம் கிலோமீட்டர் சஞ்சாரம் பண்ணியாச்சு. ரோட பொறுத்த வரைக்கும் இந்த வாகனம் சலிக்கிறது, ஓடுறது. ஆனா அந்த சலனம் அப்படிங்கிறது அந்த பைக்ல உட்கார்ந்து இருக்கிற 2 பேருக்கும் அனுபவப்படுறதில்லை. காரணம் அவ 2 பேரும் பேசிட்டு இருக்கா. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போனா அவளுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பரஸ்பரம் காது கேட்காது. அப்ப அவ தம்மில அந்த தூரத்தை அவ யாத்திரை பண்ணிட்டு இருந்தாலும் அவளுக்கு அது அனுபவப்படுறதில்லை. தேவதைகளை சம்பந்திச்சு அதே மாதிரி நம்ம இங்க பாக்கிறோம். சரீரத்துல இந்திரிய அதிஷ்டான தேவதைகளை விட ஸ்பீடுல ஆக்கும் ஆத்மா சஞ்சாரம் பண்றது. அதனால இந்திரிய அதிஷ்டான தேவதைகளுக்கு ஆத்மாவை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. சரீர அதிஷ்டான தேவதைகளை விட ஆத்ம சரீரம் ரொம்ப ஸ்பீடுல ஓடுறது. தேவதா சங்கல்பம் இல்லாதக்கு நம்ம இத பாக்கிறத ஆத்மாவுக்கு சலனம் அப்படிங்கிறது இல்லை. ஜனிச்சானா இந்த பூமியில நிலநிற்கணும், வளரணும். பால்ய கௌமார யௌவன வார்த்தக்ய பாவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றங்களுக்கு உட்பட்டதாக்கும் நம்மளோட சரீரம். ஒரு சின்ன செடிய பூமியில குளிச்சு போட்டானாக்கா அது வளர்ந்து கொஞ்ச நாள் கழிஞ்சானா அதனோட அந்த செடி அப்படிங்கிற பாவம் போய் மரம் அப்படிங்கிற பாவத்துல வந்து நிற்கும். மாற்றங்களுக்கு உட்பட்ட சரீரம் அதுக்கப்புறம் இல்லாமகவும் செய்யறது. ஆனா ஆத்மாவுக்கு எந்த விதமான சேஞ்சும் இல்லை. சின்ன குழந்தையோடு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த குழந்தை பெருசாகி பால்ய ரூபத்தில் இருக்கிறதையும் அதே ஆத்மாவு மாற்றம் இல்லாம அந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த குழந்தை கௌமார ரூபத்துல அவர்த்த அந்த கௌமார ரூபத்துல இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா பிறந்தப்ப இருந்த அதே ஆத்மாதான், மாற்றம் இல்லை. அந்த கௌமார ரூபத்துல இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த சரீரம் பெருசாகி மத்தியஸ்த வயசுல இருக்கிறதையும் அதே ஆத்மாதான் இருக்கு. ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை. வயசாகிறதையும் அதே ஆத்மாதான் உள்ள இருக்கு. ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை, சரீரத்துக்கு தான் மாற்றம். ஆத்மா அப்படிங்கிறது மாற்றம் இல்லாத அவஸ்தைய கொண்டது. சரீரம் அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்ட அவஸ்தைய கொண்டது. ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் இந்த ஆத்மா அப்படிங்கிறது எந்தவித மாற்றமும் இல்லாதக்கு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி மாதிரி. எலக்ட்ரிசிட்டிக்கு மாற்றம் இல்லை, ஸ்திரமாக்கும் அது. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டிய பல பல யூஸுக்காயிட்டு நம்ம உபயோகிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா இருக்கிற இந்த சரீரம் பல பல மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஒரு கோவிலுக்கு போனா பகவானோட முன்னால நின்று நம்ம பகவான கண்ணறைய பார்த்து பிரார்த்தனை பண்றோம். மனசுக்கு சொஸ்ததையொன்னும் இல்லை. பகவானே மனசுல பகவானோட ரூபம் பதிய மாட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடத்திலேயாக்கும். நான் இங்க வந்து நிற்கிறேன், பலதும் சிந்திச்சு சிந்திச்சு பகவத் சிந்தனை அப்படிங்கிறது இல்லாமே போயிடுறது. மனசு அப்படி கிலோமீட்டர்கள் தாண்டி சஞ்சாரம் பண்ணி பல கஷ்டங்களையும் இப்படி இழுத்துண்டு வருது. கோவிலுக்குள்ளையாக்கும் நான் நிக்கிறேன்னா கூடயும் என்னோட மனசு அப்படிங்கிறது கோவிலுக்குள்ள இல்லை.
அதனாலேயே பூர்ணமாயிட்டும் நான் கோவிலுக்குள்ள கிடையாது. சரீரம் மட்டும்தான் கோவிலுக்குள்ள இருக்கு, மனசு கோவிலுக்குள்ள இல்லை. அதே மாதிரி ஆத்மா அப்படிங்கிறது அசையறது. அந்த அசைவு தெரிஞ்சுக்கிறது தேவதைகளாக்கும். நம்மளால ஆத்மாவோடு அந்த அசைவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அநேகது அசையாதது மனசா, மனசை விட ஜெவியஹா ஸ்பீடு இருக்கிறதாக்கும் அது அந்த ஆத்ம தத்துவம். அசையற அசையாத அவஸ்தைய இங்க எடுத்து சொல்ல வாக்கம் செஞ்சது. ந ஏனதே தேவாஹா ஆப்னுவன், இந்த ஆத்மாவை தேவர்கள் பிராபிக்கிறதில்லை. பூர்வம் அர்ஷது, தேவதைகள் சரீரத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாலேயே ஆத்மா அங்க இருக்கு. அது அந்த பரபிரமத்தை தாவதகா அந்யான் அத்யேதி, எல்லா இந்திரிய சக்திகளையும் ஆத்மா அப்படிங்கிறது ஓவர்டேக் பண்றது. இருந்தாலும் சிஷ்டதி அசையாம நிக்கிறது. தஸ்மின் ஆத்ம தத்துவத்துல இருக்கிற சக்தியாலையாக்கும், ஆத்ம தத்துவத்தோடு சக்தியினாலையாக்கும் அபகா உயிரினங்களோடு கர்மங்களை ததாதி தரிக்கிறது. மாதரிஸ்வா வாயு அப்படிங்கிறது. மாதரிஸ்வா அப்படின்னாக்கா, மாதரி அப்படின்னாக்கா அந்தரிட்சத்துல, மாதரி அந்தரிட்சத்துல சைக்கிற, அப்படி இல்லைன்னா சலிக்கிற, அந்தரிட்சத்துல எல்லா இடத்திலையும் ரொம்பி இருக்கிற வாயு. அந்தஹா நடுவுல ஈச்சதே காணப்படுறது, அதாக்கும் அந்தரிட்சம். பூமியோடும் பூமிக்கு மேலே இருக்கிற பரலோகங்களோடும் நடுவுல இருக்கிறதாக்கும் அந்தரிட்ச லோகம். அந்தரிட்ச லோகம் அப்படிங்கிறது வாயுவால சூழ்ந்து நிற்கப்பட்டிருக்கு. இந்த அந்தரிட்சத்துல சர்வமா இருக்கிறது, ரொம்பி நிற்கிறது வாயுவாக்கும் அப்படிங்கறதையாக்கும் இதுல சொல்லப்படுறது. நமஸ்தே வாயோஹோ துவம் ஏவ பிரத்யட்சம் பிரம்மாசி. வாயுவ ஈஸ்வரனாயிட்டு பார்க்கப்படுறது. இந்த பிரபஞ்சம் முழுவன் ரொம்பி நிற்கிற சைதன்யத்துக்கு காரணம் வாயுவாக்கும். வாயு இல்லை அப்படின்னா ஒண்ணுக்கும் ஜீவன் அப்படிங்கிறது கிடையாது. அநேஜது மனசஹா அநேஜது ஏகம். பிரபஞ்ச சைதன்யம் அசையாததாக்கும், அது ஒண்ணுதான் உள்ளது. பலதாக்கும் அப்படின்னு தோணும்னாலும் அது ஒண்ணுதான் உள்ளது.
சூரிய சந்திர ரெஃப்ளெக்ஷன், பூமியில இருக்கிற எல்லா வாட்டர் சோர்ஸ்லயும் காணப்படுறது. குளமாகட்டும் ஆறாகட்டும் எல்லா இடத்திலையும் சூரிய சந்திரர்களோடு அந்த ஒரு பிரதிபலன் ரெஃப்ளெக்ஷன் காணப்படுறது. நிறைய சூரியர்கள் இருக்கா அப்படின்னு தோணுறது. ஆனா ஆக்சுவலாயிட்டு ஒண்ணுதான் இருக்கு. ஜல அர்க்கவது ஜல இந்திரவது. ஜலத்துல இருக்கிற சூரியனை மாதிரி, ஜலத்துல இருக்கிற சந்திரனை மாதிரி. மனசோ ஜெவியோ, மனசுக்கு எத்திப்படுறதுக்கு சாதிக்காத பிரம்ம சைதன்யம், மனச ஜெயிக்கிற பிரபஞ்ச சைதன்யம். இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத பிரபஞ்ச சைதன்யம், அந்த சைதன்யமாக்கும் எல்லாத்திலையும் இருக்கு. இந்த 4வது மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள சும்மா பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஆக்கும் பல்பு, ஃபேன், ஏசி, ஹீட்டர், அயன் பாக்ஸ், ஸ்டவ், மைக்கு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றது. நிறைய பல்புகள் இருந்தாலும் கரண்ட் இல்லை அப்படின்னா அது ஒன்றும் ஒர்க் பண்ணாது. கரண்ட் இல்லை அப்படின்னா ஃபேன் சுத்தாது. பலதிலையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உண்டாக்குறதும் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்கும். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது சேம் ஆக்கும், அது ஸ்திதமாக்கும். எல்லாத்தையும் பிரവർത്തിപ്പിக்கிறது எலக்ட்ரிசிட்டி ஆக்கும். இருந்தா கூட அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒன்னுകൂടെയും அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. மெக்கானிக்கல் വർക്കുக்கு மோட்டரை பிரവർത്തിപ്പിக்கிறது எலக்ட்ரிசிட்டி ஆக்கும். விவசாயத்துக்கு ஜலத்தை பம்பு பண்ணுறது எலக்ட்ரிசிட்டி ஆக்கும். கைனெட்டிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, கிராவிடேஷன் எனர்ஜி எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி ஆக்கும். இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு ஆக்குமே இங்க നമ്മൾ இந்த எலக்ட்ரிசிட்டியை எக்ஸாம்பிள் ஆயிட்டு எடுத்தது. இந்த எலக்ட்ரிசிட்டியும் பிரம்மவும் ஒண்ணு கிடையாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிட்டு இந்த எலக்ட்ரிசிட்டியை பார்த்தோம், அவ்வளவுதான். இந்த எலக்ட்ரிசிட்டியை നമ്മൾ இப்ப பார்த்தோமே, அதே மாதிரி பிரம்மம் அப்படியாக்கும் ஆக்டிவேட் பண்றது. சர்வ உயிரினங்களிலும் பிரம்மம் ஆக்டிவேட் பண்றது. ஆனா பிரம்மத்துக்கு ஒன்னுകൂടെയും அட்டாச்மெண்ட் இல்லை. ஒரு இலைக்கு உள்ள ஒரு செல்லோடு உள்ள இருக்கிற என்சைமில பிரവർത്തിக்கிறதும் பிரம்மமாக்கும். நம்மளோட சரீரத்துல பிளட் பம்பு பண்ணி ரொட்டேட் பண்றதும் பிரம்மமாக்கும்.
நம்மளோட ஹார்ட் இப்படி மிடிக்குது, ஹார்ட் பீட் அது உண்டாக்குறதும், நம்மளோட சரீரத்துல பஞ்ச பிராண பிரசரம் நடக்கிறதும், நம்மளோட லிவர் பிரவர்த்திக்கிறதும், இந்திரியங்கள் பிரவர்த்திக்கிறதும் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி மாதிரி பிரவர்த்திக்கிற பரபிரம்ம சைதன்யத்தால ஆக்கும். இந்த பரபிரம்ம சைதன்யத்தை தெரியறதுக்கு வேண்டிட்டு நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிசிட்டியை இங்க எக்ஸாம்பிள் ஆயிட்டு சொன்னோம், அவ்வளவுதான். கண்களால பொருளை காண வைக்கிற சக்தியாக்கும் பிரம்மம். காதுகளால சத்தத்தை கேட்க வைக்கிற சக்தியாக்கும் பிரம்மம். கண்ணாலேயோ காதாலேயோ ஒன்றும் அந்த பிரம்மத்தை காணவோ கேட்கவோ செய்யறதுக்கு சாத்தியமில்லை. எலக்ட்ரிசிட்டியை கண்ணால பார்க்கறதுக்கோ தொட்டு பார்க்கறதுக்கோ சாதிக்காது. உபாதி வழியாக்கும் அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பல்பு போட்டா கரண்ட் இருக்கு, கரண்ட் இருக்கிறதுனாலேயாக்கும் பல்பு எரியறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரியாக்கும் பரபிரம்ம சைதன்யத்தை பிரகிருதி வழியாக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரம்ம சைதன்யம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. ஜீவன் உள்ளதிலையும் ஜீவன் இல்லாததிலையும் இருக்கு. இந்த பூமியில மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு, வள்ளி செடிகள் இருக்கு, பிராணிகள் இருக்கு, நிறைய உயிரினங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. இதே பிரகிருதியில மண் இருக்கு, மலைகள் இருக்கு. இதெல்லாம் அசைய முடியாத பருவத்தில் இருக்கிறதாக்கும். அப்படி அசையாத அதுகளுக்குள்ளேயும் இருக்கிறதும் பகவானோட பிரம்ம சைதன்யமாக்கும். பிரம்ம சைதன்யம் அப்படின்னா ஸ்வயம் எனர்ஜெட்டிக் ஆக்கும், ஸ்வயம் கைடு செய்யறதாக்கும். அதானது நம்மளோட சரீரத்துல ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஒரு மினிட்ல 78-80 தடவை அந்த ஹார்ட் பீட் உண்டாகிறது அப்படின்னாக்கா, அந்த ஹார்ட் பீட்டுக்கான அந்த மோட்டிவேட் பண்ணுற சக்தி அப்படிங்கிறது அந்த பிரம்ம சைதன்யமாக்கும். இப்படி எல்லாம் ஆக்கும் நம்ம இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதை வச்சாக்கும் நம்ம இந்த 4வது ஸ்லோகத்தை 4வது மந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம்.